வணக்கம். சென்ற பதிவில் ஏடிஎஸ்பி வெள்ளதுரையை பற்றி ஒரு காணொளி போட்டிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல பேர் ரொம்ப அற்புதமாக கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. தேங்க்ஸ் டு ஆல். நல்லா கொடுத்துருந்தீங்க. இதில் என்னென்னா, அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, சஸ்பெண்ட் ரிவோக் பண்ணிட்டாங்களே, சஸ்பெண்ட் ரத்து பண்ணிட்டாங்களே, தெரியுமா? இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அதாவது தற்கூறிகள் பேசுகிறது, இதெல்லாம் நாலேஜ் இல்லாதவங்க, அறிவே இல்லாதவங்க, யோசிக்கக்கூடிய தன்மை இல்லாதவங்க எது வேணாலும் பேசுவாங்க. அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு போய்கினே இருக்க வேண்டியதுதான். நமக்கு 1000 வேலை இருக்குது. ஏன்னா நல்லவர்களாகிய நீங்கள் எனக்கு வரவேற்பும் ஒத்துழைப்பும் கொடுக்குற வரைக்கும் நான் அந்த சமூகத்திற்காக குரல் கொடுத்துக்கினே இருப்பேன். அது வேறு விஷயம். இப்போ என்ன ஆகிப்போச்சு, 30ஆம் தேதி இவருக்கு சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க, தற்காலிக பணியிடை நீக்கம். 31ஆம் தேதி ஈவினிங் அந்த பணி நீக்கத்தை ரத்து பண்ணுறாங்க. ரத்து பண்ணி ரெகுலராக ரிட்டையர்மெண்ட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதில் உடனே சில சமூக வலைதளங்களில் உள்துறை செயலாளர் அமுதா மேலே முதல்வர் ரொம்ப கோபமாக இருக்கார் அப்படின்ட்டாங்க. முதல்வருக்கே தெரியாமல் நடந்து போச்சு. எல்லாம் முட்டாள்தனமான பேச்சு. எதுவுமே முதல்வர் நாலேஜ் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அப்படி முதல்வர் நாலேஜுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை, முதல்வருடைய நடவடிக்கை, முதல்வருடைய நிர்வாகம் சரியில்லைன்னு அர்த்தம். அப்படிலாம் ஒன்றும் கேணத்தனமான இருக்க மாட்டாங்க. முதல்வர்கள்லாம் தெரிஞ்சு தான் நடக்கும். எதுவெல்லாம் அவருடைய நாலேஜுக்கு போய் தான் வரும். ஆனால் ரொட்டீன் ஒர்க்கு, இதெல்லாம் அஃபிஷியலாக பண்ணுற வேலை, எல்லா குப்பை எட்டுமே சிஎம் கிட்ட எப்படி நிறுத்தின்னு இருக்க முடியாது. அப்படி வந்தது தான் இது எப்படின்னா, விளக்கமாக சொல்கிறேன் கேட்டுக்குங்க. ஒரு அதிகாரி, ஒரு ஏட்டாக இருக்கட்டும், ஒரு எஸ்ஐயாக இருக்கட்டும், இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், ரிட்டையர்டு ஆகுறாரு அப்படின்னா அவங்களுடைய ஜாதகம் முழுவதும் டிஜிபி ஆஃபீஸில் இருக்கும். தென்முனை கன்னியாகுமரியில் ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகிறாருன்னா அவருடைய ஜாதகம், எல்லா ஜாதகமும் டிஜிபி அலுவலகத்தில் நிர்வாகத்துறையில் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் அது மிகப்பெரிய பவர்ஃபுல் போஸ்ட்டு. ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏடிஜிபி அட்மின் சொல்லுவாங்க. எவ்வளோ பேர் போஸ்ட்டு தெரியுங்களா? அது சாதாரண போஸ்ட்டு இல்லை, பவர்ஃபுல் போஸ்ட்டு. ரொம்ப பேருக்கு தெரியாது. அது டிஜிபி லேண்ட் ஆர்டர் தான் பவர், டிஜிபி லேண்ட் ஆர்டர் தான் பவர்னுவாங்க. அட்மின் பயங்கரமான போஸ்ட். அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் மினிஸ்டர் ஸ்டாஃப்னு சிலர் இருப்பாங்க. அதாவது அமைச்சு பணியாளர்கள். அவங்க போலீஸ் கிடையாது, ஆர்டினரி பீப்புள். அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே அவங்க தனி. இந்த கணக்கு, அந்த ஃபைல் பார்க்குறது, அப்புறம் இந்த சஸ்பென்ஷன், ரெக்கார்டு, ப்ரொமோஷன், ரிவார்டு, அந்த இதெல்லாம் பார்க்குறது. அந்த செக்ஷனில் சூப்பரண்ட் ஒருத்தர் இருப்பார். அந்த சூப்பரண்டு கையெழுத்து போட்டால் தான் ஒவ்வொருத்தருடைய தலையெழுத்து மாறும். டிஜிபியோ ஏடிஜிபி அட்மினோ ஒரு பிரச்சனைன்னு ஒரு ஃபைல் வந்துச்சுன்னா அட்மின் சூப்பரண்டை தான் கூப்பிடுவார். அவர்கிட்ட தான் கேட்பார் எல்லாத்தையும், வேறு யார்ட்டையும் கேட்க மாட்டார். அவருக்கு தான் தெரியும். அவர் அந்த அட்மினில் இருக்கிற சூப்பரண்டு ஒன்று போட்டு அனுப்பிச்சிட்டார்னா அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணிவிடுவார். ஏடிஜிபி டிஜிபி எல்லாம் ஃபார்வேர்ட் ஆகிடும். இதுதான். அதே மாதிரி ரிட்டையர்ட் ஆகிற நேரத்தில் அவர்களுக்கு அதுக்கு முன்னால் 2 நாளைக்கு முன்னால் அவருடைய ஃபைல் வந்துடும். அவருடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிற எடுத்துருவாங்க. அவர் எங்கே பணிபுரிஞ்சார், ஆரம்பத்தில் எங்கே பணிபுரிஞ்சார், அவருடைய எல்லாமே வந்துடும். அதில் என்ன பண்ணுவாங்க, விஜிலன்ஸில் அவருக்கு மேலே கேஸ் இருக்கா, ஊழல் லஞ்ச ஒழிப்புத்துறையில் கேஸில் பெண்டிங் இருக்கா, என்கொயரி இருக்கா, பெட்டிஷன் இருக்கா, அங்கே கேட்டு என்ஓசி வாங்குவாங்க. நோ அப்படின்னு கொடுத்துருவாங்க. சிபிஐ சைடில் கேட்பாங்க, ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது இருக்கா அவர் மேலே, இல்லைன்னா இல்லை. அதுவும் கோர்ட் கேஸ் எதாவது இருக்கா, ஹைகோர்ட் கேஸ் எதாவது இருக்கா, அங்கே கிளியரன்ஸ் வாங்குவாங்க. எல்லாம் முடிஞ்சவொடனே ஓகே, நீ தாராளமாக ரிட்டையர்மெண்ட் ஆகிக்கலாம், கிளம்பு அப்படின்றவாங்க. இதில் எங்கேயாவது ஃபைல் நின்றுச்சுன்னா சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. இது ரிட்டையர்மெண்ட் ஆக மாட்டார். அந்த மாதிரி தான் வெள்ளதுரைக்கு சிபிசிஐடியில் ஒரு கேஸ் பெண்டிங், 2 கேஸ். அதாவது ஹியூமன் ரைட்ஸில் பெண்டிங். சிபிசிஐடியில் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அது எம்எஃப் பண்ணாங்களா பண்ணலையான்னு நமக்கு தெரியாது. மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரியாது. இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேருந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கேள்வி கேட்குறீங்களே, கமெண்ட் கொடுக்குறீங்கள, நல்ல கவனத்தை செலுத்துங்க இதில். அதாவது சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, உடனே ரிவோக் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு பேசுனீங்களா, அதுக்கு தான் எப்படி ரிவோக் பண்ணாங்கன்றத சொல்கிறேன். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு இவர் மேலே ஒரு ஆர்டர் ஒன்று அனுப்புகிறாங்க. அதாவது எப்படின்னா, மாநில மனித உரிமை ஆணையம் கேஸ் நம்பர் 1451/2010, அடுத்து 1144/2010, இந்த கேஸ் சம்பந்தமாக 3 லட்சம் ரூபாய் உடனடியாக கட்டியாகணும். வெள்ளதுரை ஒன்றாச்சுங்களா. அதுக்கு அடுத்து இதுலேயே அந்த 3 லட்சம் மேட்ரிலேயே 2154/2010 ரிட் மனு 1263/9/2023 ஹைகோர்ட் கேஸ் பெண்டிங். அடுத்து 2 லட்ச ரூபாய் இன்னொரு கேஸ், 3 லட்சம் ஒரு கேஸ் ஆச்சுங்களா. 2 லட்ச ரூபாய் ஒரு கேஸ் என்னென்னா, மனித உரிமை ஆணையம் கேஸ் நம்பர் 4400/2013 மற்றும் 5094/2013 ஹியூமன் ரைட்ஸ் நம்பர் ரிட் மனு எண் 12187/221. இந்த கேஸில் 2 லட்ச ரூபாய் கட்டணும். வெள்ளாதுறை ஹியூமன் ரைட்ஸில் போட்ட ஆர்டரு. ஹியூமன் ரைட்ஸ்னால் சாதாரணமாக ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனு முட்டாளுங்களா? சும்மா போகிறவங்க மேலே 5 லட்சம் கட்டு 3 லட்சம் கட்டுன்னு சொன்னால் தப்பு செய்ய போய் தான், நீ அக்யூஸ்டாக இருக்க போய் தான், நீ உன் மேலே சார்ஜஸ் இருக்க போய் தான் நஷ்டஈடு கேட்டிருக்காங்க. உடனடியாக கட்டணும் ஆர்டரு. அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி வெள்ளதுரைன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மேலே பெட்டிஷன் இருக்குது, இமீடியட்டாக அவர் இந்த கேஸில் 3 லட்சமோ இந்த கேஸில் 2 லட்சமோ உடனே கட்டணும். அதனால் கவர்மெண்ட்டு நீங்கள் கட்டிக்குங்க, கட்டிட்டு அந்த காசை வெள்ளத்துறைகிட்ட நீங்கள் வசூல் பண்ணிக்கோங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. இது கவர்மெண்ட்டு இதை காதில் வாங்கிக்கின்னு பணத்தை கட்டினாங்களா கட்டலையான்னு தெரியாது, வெள்ளத்துறைகிட்ட பணத்தை வாங்கினாங்களா வாங்கலையான்னு தெரியாது. இதுதான் டிஸ்பியூட்டு. கடைசியில் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அந்த இடத்துக்கு பணம் போகலை, அதுக்கப்புறம் வருது மேட்ரு, இந்த மாதிரி பெண்டிங்கில் இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு. இது இல்லாமல் கேஸ் ஹைகோர்ட்டில் வேறு பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அப்படியா சரி ஓகே, உடனே ஆர்டரை போடுறாங்க. எப்படி? 5 லட்ச ரூபாய் கட்டுறா முதல்ல தம்பி, கட்டுமா ராஜா வெள்ளத்துறை, 5 லட்ச ரூபாய் கட்டிட்டு நீ போ, உன்னை ரிட்டையர் பண்ணிடுறோம் அப்படின்ற ஆர்டர் தான் அது. புரியுதுங்களா? சும்மா இருக்கிறவங்களை கூப்பிட்டு 5 லட்ச ரூபாய் கட்ட சொல்ல மாட்டாங்க. மடையனா போலீஸு? இல்லை வெள்ளத்துறை தான் ஒன்றும் தெரியாதுவரா கம்முனு போகிறதுக்கு? காசு கொடுக்கணும், கொடுக்கலன்னா சஸ்பென்ஷன். அப்போ குற்றம் சுமத்தப்பட்டவர் குற்றவாளி, தப்பு பண்ணியிருக்கிற, அதுக்கு தான் உனக்கு சார்ஜ் கொடுத்துருக்காங்க இந்த 5 லட்சத்தை கட்ட சொல்லி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். விவரம் தெரியாமல் தான் தோன்றியதுமா இஷ்டத்துக்கு பேசுறது, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி, ரொம்ப ஸ்காலர் மாதிரி, எக்ஸ்பர்ட் மாதிரி பேசுறது. முதல்வர் ஹோம் செக்ரட்டரி மேடம் கோபமாக இருக்குது. இதெல்லாம் ரொட்டீன் ஒர்க்கு. அமுதா மேடம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, ஃபைல் அனுப்புகிறாங்க. ஹோம் செக்ரட்டரி இண்டிவிஜுவலாக எந்த வேலையுமே பண்ண முடியாது. அங்கே இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபைல் வரும், கடைசியாக ஹோம் செக்ரட்டரிக்கிட்ட வரும், அவங்க கையெழுத்து பண்ணணும். உடனே ஹோம் செக்ரட்டரி சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? பண்ணவே முடியாது. டிஜிபி அப்ரூவ் பண்ணணும், ஏடிஜி அட்மின் கொடுக்கணும், எல்லா செக்ஷனில் இருந்தும் ஃபைல் கிளியர் ஆகி வரணும். அதன் பிறகு தான் நம்ம ஹோம் செக்ரட்டரி அதில் கையெழுத்து போடுவாங்க. அப்படி தான் அமுதா மேடம் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் இவர் மேலே கேஸ் இருக்குது அது இருக்குதா? ஏங்க தமிழ்நாடு முழுக்க பார்க்குறவங்க டிஜிபிக்கு மட்டும் என்ன தெரியுமா? என்ன சொல்லணும், தகவலை சொல்லணும். தகவல் சொல்லலை, அதன் பிறகு தகவல் வருது, இந்த மாதிரி ஒரு நாள் பெண்டிங் இருக்குங்க, சரி ஓகே பணத்தை வாங்கின்னு நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டாச்சு. இதுதான் உண்மை நிலவரம். அதனால் வெள்ளதுரை குற்றம் செய்யாதவர் நல்லவர்லாம் நினைக்காதீங்க, இருக்குது, ரிட் பெட்டிஷன்லாம் இருக்குங்க. புரியுதுங்களா? ரொம்ப தெரிஞ்சாமல் அதெல்லாம் ஆட்டம் போடக்கூடாது. புரியுதா?
வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடக்கூடாது. அதுக்கப்புறம் ராம்நாடில் ஒரு ஏடிஎஸ்பியாக இருக்கும்போது கலால் பிரிவில் ஏடிஎஸ்பி, மதுவிலக்கு அமலாக்க பிரிவு செம்மையாக கல்லா கட்டியிருக்கார். தகவல் வந்துச்சு நமக்கு, நல்லா கல்லா கட்டியிருக்கார். அப்போ அங்கே எஸ்பி மயில்வாகனன், மாவட்ட எஸ்பி மயில்வாகனனுக்கும் இவருக்கும் ஒரு பெண்கள் விஷயத்தில் பிரச்சனையாயிருக்கு. பிரச்சனையானதில் எப்போ வெள்ளத்துறை தான் ரொம்ப ஆனஸ்ட்டு, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டில். அதனால் மயில்வாகனனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, இவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. இவர் ராம்நாட்டிலே இருந்தார். இவர் பையனை எப்படியாவது சினிமாவில் நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கார். அது அவருடைய பர்சனல் ஜாலி. சூப்பர், நடிக்க வைக்கலாம், தாராளமாக பண்ணலாம், தப்பு இல்லை. அது அந்த நேரத்தில் அவர் இன்வெஸ்ட் பண்ணால் டிபார்ட்மெண்ட்டில் பிரச்சனை ஆகிடும். இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். அநேகமாக இப்போ அவரே சொந்தமாக படம் எடுத்தாலும் எடுப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது அவருக்கு. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். கதை கட்டி விடுறது, வாயில் வந்தெல்லாம் பேசுறது, போகும்போது ஏதாவது ஒன்று தூபம் போட்டு போயிடுறது, கொளுத்தி விட்டு போயிடுறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. சரியான விஷயத்தை பேசணும், கரெக்டான விஷயத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். பொய்யான தகவலும் சேர்க்கக்கூடாது. அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். யார் எவன் எப்படி வேணாலும் பேசின்னு போட்டோம், என்னை பற்றி எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா நான் கரெக்டாக இருப்பேன் எல்லா விஷயத்துலேயும். தப்பு பண்ணிட்டேன்னா உங்கள்கிட்டயே மன்னிப்பு கேட்பேன். தப்பு பண்ணாத வரைக்கும் என் வேலைப்பாடு போய்க்கினே இருக்கும். அதில் யார் குறுக்க வந்தாலும் மெரிச்சிட்டு போய்கினே இருப்பேன். அதனால் இந்த மிரட்டல் உருட்டல் இதுக்கெல்லாம் அங்கே பயந்தவன் நான் கிடையாது. புரியுதுங்களா? அவர் வள்ள நாடுனா நான் எந்த ஊர் தெரியுமா? அதே தூத்துக்குடி தான். அவர் வள்ளநாடு என்ன வள்ளநாடு? நானும் தூத்துக்குடி மாவட்டம்தான்ல, சும்மா இல்லை, மெட்ராஸில் வந்துருக்குறோம், அவ்வளோதான். நாங்களும் தூத்துக்குடி மாவட்டம்தான். சும்மா குதிக்கக்கூடாது. அதனால் பொறுமையாக பேசுங்க, உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறாதீங்க. புரியுதுங்களா? வாயில் வந்ததெல்லாம் பேசிடக்கூடாது. யாருமே சரி, பத்திரிகையாளரும் சரி, இந்த வீடியோவை பார்க்கின்ற நீங்களும் சரி, யோசனை பண்ணணும், யோசிக்கணும். இது சரியா, கரெக்டாக சொல்லியிருக்காரா, கரெக்டு, ஓகே. உங்களுக்கு தெரியலையா, உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, யார்கிட்ட கேளுங்க, உங்கள் நண்பர்கிட்ட கேளுங்க. இந்த மாதிரி பேசுகிறாருங்க இவர், இது சரியாக இருக்குமா அப்படின்னு கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. கிளாரிஃபை பண்ணிங்கன்னா நீங்கள் திருப்தியாக இருங்க. அதனால் தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத கமெண்ட்டு இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். நான் தான் சொல்லிட்டேனே, ஏன்னா நம்மக்கிட்ட ஒன்றும் கிடையாது, பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்றுமே கிடையாது. அதனால் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எனவே மீண்டும் ஒரு காணொளி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.